அண்ணாமலை கடுமையான அதிருப்தியில் இருக்கார். ம். என்னன்னா அவரை மாநில தலைவர்லேருந்து போட்ட உடனே என்ன செஞ்சாரு, எம்பி கொடுப்பாங்க, அடுத்தது மத்திய அமைச்சர் கொடுக்க போறாங்க ஓகே. அப்படின்னு ஒரு டாக் ஓடிட்டே இருந்தது. ம். பட் ஆனால் பிஜேபி தலைமை ஏதோ ஒரு காரணத்தினால அதை அப்படியே தள்ளி போகுது. அண்ணாமலை அமெரிக்கா போயிருந்தார், இந்த படிப்பு சம்பந்தமாக ஒரு ட்ரிப்பு லண்டன் போனார், அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டு வந்தார். அதாவது எப்போ அவரை வந்து மாநில தலைவர்லேருந்து அவரை தூக்க போடுறாங்க அப்படிங்கிறப்பயே அண்ணாமலை டீம் வந்து வேற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு எல்லாமே உதவி செய்கிறது நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த வகையில் இந்த அண்ணாமலையின் அன்பு கூட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அன்வர் ராஜா ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். தமிழகத்தில் காலூன்ற முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். விட மாட்டோம் முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ பேசுகிறப்போ அண்ணாமலை அது கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை பதில் சொல்ல என்ன சொல்கிறார் ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, நான் தனி மனிதன் தலைவா, நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுக்கு இருக்கு, சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நான் தனி மனிதன் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தையே ஏதோ ஒன்று இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு அண்ணாமலையின் அன்பு கூட்டம் அப்படிங்கிற இந்த விஷயம் ஒரு 15 நாளாக போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவில் இருக்குது, நண்பர்கள் பத்திரிகைகள்லாம் அதை பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஃபேக்காக இருந்தா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது சொல்லுவார் திமுக ஐடிவிங்கன்னு சொல்லுவார், இல்லை அதுக்கு ஒரு காரணம் தேடுவார். நிர்மலா சீதாராமன் இது சம்பந்தமான பல ஆதாரங்களை இவர் அமித்ஷாட்ட கொடுத்தாங்க, அதன் அடிப்படையில் தான் ரைட்டு அவர் மாநில தலைவர்லேருந்து அவரை நீக்கின்னு தலைமை முடிவு எடுத்துச்சு அப்படிங்கிறது தான் பிஜேபி தலைவருடைய இன்னைக்கு தகவலாக இருக்கு. அண்ணாமலை தன்னை வந்து ஒரு தனி தலைவராக, அதாவது பிஜேபி தலைவராக இல்லை, அண்ணாமலை இருந்தால் தான் பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னை ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஐபி ரிப்போர்ட். பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரஜினியை போய் பார்த்தவர் அண்ணாமலை, புரியுதுங்களா? ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு தெரிஞ்சதுனால தான். பட் அவருடைய ரஜினியுடைய திட்டம் வந்து திடீர்னு ட்ராப் ஆயிடுச்சு பாதியில், புரியுதுங்களா? ஸோ அதனால என்ன பண்ணாரு, வேறு வழி இல்லாமல் பிஜேபி போகுது. இப்போ கேட்டால் மோடி என்னுடைய மாடல், ரோல் மாடல், அதனால தான் போனேன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுக்கு ரஜினியை போய் பார்த்தாரு. அண்ணாமலையோடைய எண்ணத்தை வந்து பிஜேபி தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க, புறந்தள்ளுது. ஸோ ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணாரு, ரைட்டு வேண்டாம், நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கலாம். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். டெல்லியிலிருந்து சில லீக்கான சில தகவல்கள் இணையத்துல இந்த விஷயம் தீயா பரவிட்டு இருக்கு. இது ஒரு ரகசியமான ஒரு தகவலாக வந்து பார்க்கப்படுகிறது. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தனியாக ஒரு ஆளை சேர்ந்து தனக்குன்னு ஒரு குரூப்பிசத்தை உண்டு பண்றாரு. குறிப்பா அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிற ஒரு பேர்ல டெல்லியில அதற்கு உண்டான உறுப்பினர் சேர்க்கை வந்து நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அது ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கு. அந்த விண்ணப்ப ஃபார்ம்ல வந்து நேமு, ஏஜ், எவ்ரிதிங் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி. அதில் கூட என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஜாயின் அஸ் டுகெதர், சர்வ் ஹியூமனிட்டி ஃபார் எவர். அதாவது எங்களோட இணையுங்கள், மனிதாபிமானத்தை காப்போம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்டிருக்கதை பார்க்க முடியுது. இது என்ன செய்தியை சொல்ல வருகிறது? திரு அண்ணாமலை அவர்கள் புது கட்சி துவங்குவதற்கான அச்சாரமாக இதை பார்க்க வேண்டுமா? 100% அதாவது அதிருப்தியில் இருக்கார் அண்ணாமலை, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எப்போ வந்து அண்ணாமலை அமெரிக்கா போயிருந்தாருன்னு நினைக்கிறேன், அமெரிக்கா போயிருந்தார், இந்த படிப்பு சம்மந்தமாக ஒரு ட்ரிப்பு லண்டன் போனார், அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டு வந்தார். அதாவது எப்போ அவரை வந்து மாநில தலைவர்லேருந்து அவரை தூக்க போகிறாங்க அப்படிங்கிறப்பயே அண்ணாமலை டீம் வந்து வேற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு எல்லாமே உதவி செய்கிறது நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த வகையில் இந்த அண்ணாமலையின் அன்பு கூட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா
நண்பர்களுடைய ஏற்பாடுன்னு தான் இப்போ இதில் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் கிடைத்த தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லியில் ஒரு டீம் வந்து இது மாதிரி அண்ணாமலையின் அன்பு கூட்டம் அப்படின்னு போட்டு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி லோகோவே போட்டிருக்காங்க. அண்ணாமலையோட லோகோ போட்டு ஒரு ஃபார்மை ஒவ்வொருத்தருடைய பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அந்த டெல்லி நண்பர்கள்னா, அதான் ஒருத்தரோட நாங்கள் ஒரு அமைப்பு உருவாக்குறோம், அவ்வளோதான். என்ன காரணம்னா அங்கே இருக்க தமிழர்களுக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்கு, ஒருத்தர் உதவி பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் தமிழ்ச்சங்கம் இருக்குது, டெல்லி தமிழ்ச்சங்கம் இருக்குது. அது இல்லை, அதே மாதிரி இது ஒரு அமைப்பு, அவ்வளோதான் எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுதான் இப்போ எல்லாத்துக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அண்ணாமலை கடுமையான அதிருப்தியில் இருக்கார். என்னன்னா, அவரை மாநில தலைவர்லேருந்து போட்ட உடனே என்ன செஞ்சாரு, எம்பி கொடுப்பாங்க, அடுத்தது மத்திய அமைச்சர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு டாக் ஓடிட்டே இருந்தது. பட் ஆனால் பிஜேபி தலைமை ஏதோ ஒரு காரணத்தினால அதை அப்படியே தள்ளி போகுது. என்ன, இது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அன்வர் ராஜா ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். தமிழகத்தில் காலூன்ற முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். விட மாட்டோம் முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ பேசுகிறப்போ அண்ணாமலைகிட்ட அது கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை பதில் சொல்ல என்ன சொல்கிறார் ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, நான் தனி மனிதன் தலைவா, நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுக்கு இருக்கு, சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நான் தனி மனிதன் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தையே ஏதோ ஒன்று இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக பொறுப்பு இல்லைங்கிற மாதிரியும், எனக்கு என்ன இருக்குது இதுக்கு, ஏன்ட்டதை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வார்த்தை. ஸோ இதுவே பார்க்கும்போது இந்த அண்ணாமலையின் அன்பு கூட்டம்ங்கிறது ஏதோ ஒரு பிளான் பண்ணி டெல்லியில் ஆரம்பிக்கிறவங்க ஃபைன் மார்னிங் தமிழ்நாட்டில் பண்ணலாம்ல. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் ஒரு ஏற்கனவே ஒரு மாநில தலைவராக இருந்தார், இப்போ தேசிய லெவலில் ஒரு மெம்பராக இருக்கார், ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கார். இப்போ அவருக்கு வந்து மந்திரி கொடுக்க போகிறாங்க, எம்பி கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு சூழ்நிலையில் ஒரு அண்ணாமலையின் அன்பு கூட்டம் அப்படிங்கிற இந்த விஷயம் ஒரு 15 நாளாக போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவில் இருக்குது, நண்பர்கள் பத்திரிகைகள்லாம் அதை பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஃபேக்காக இருந்தா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது சொல்லுவார் திமுக ஐடிவிங்கன்னு சொல்லுவார், இல்லை அதுக்கு ஒரு காரணம் தேடுவாருன்னு வச்சுக்கோங்க அண்ணாமலை. அது உடனே ரியாக்ட் பண்ணிடலாம். என்ன, நான் இந்த மாதிரி எந்த அமைப்பும் நான் அங்கீகாரம் கொடுக்கல, யாரோ ஒருத்தர் செய்யறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கிடைத்த தகவல் என்னன்னா, டெல்லியில் ப்ராப்பராக ஒரு அட்ரஸ் போட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டு அதில் மெம்பர்ஷிப் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படும். எனக்கு இதில் ஒரு சந்தேகம் வருது. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு அன்பு கூட்டம், அண்ணாமலை அன்பு கூட்டம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு, தனக்குன்னு ஒரு குரூப்பை உண்டாக்குறாருன்ற ஒரு தகவலை சொல்கிறீங்க. டெல்லியில் அப்படி ஒன்று அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் ஆட்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி சொல்கிறீங்க. இதே விவகாரம் அவருக்கு போட்டியாக வந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு பொருந்தாதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இந்த கேள்வி முன்வைக்கிறேன் அப்படின்னா, திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியிலே வந்து இணைந்தார். அவருக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அவருக்கு வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்னதாகவே அவரும் இது போலவே ஒரு விண்ணப்ப படிவம் போலவும் தனக்கென்று ஒரு சங்கம் போலவும் அவர் ஒரு கேம்பெயினே பண்ணார் தனியா வச்சு. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு அவர் எதிராக போர்க்கொடி தூக்கி விட்டார். நான் IAS பதவியை துறந்து விட்டு நான் இங்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு உரிய அங்கீகாரம் தரவில்லை, அதற்கு எதிராக நான் ஒரு தனியாக ஒரு கோஷ்டியை உண்டு பண்ணுகிறேன் அப்படின்னு நம்ம சசிகாந்த் செந்தில் மீது வச்சோமா? ஏன் திரு அண்ணாமலை அவர்கள் மீது நாம் இப்போது வைக்கிறோம்? அண்ணாமலை நிறைய வசூல் பண்ணிட்டாரு, சம்பாரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னாங்களா இல்லையா? இப்போ நீங்களே நம்மளே பல முறை பேசியிருக்கிறோமே. அவங்க உறவினர்கள் வீட்டில் வந்து ED ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்தது. இந்த விமர்சனம்லாம் வந்ததா இல்லையா? டெல்லியில் போனது, இன்னும் இது அமெரிக்கா போனதே சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போனாருன்னு ஒரு விமர்சனம் அவர் மேலே சொல்லப்பட்டது. புரியுதுங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதுக்கு முடிஞ்சதுக்கு அடுத்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அதிகமாகிடுச்சு, அவருக்கு நிறைய வருமானம் வந்துடுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம இப்போ பலமுறை பேசியிருக்கிறோம். நிர்மலா சீதாராமன் இது சம்பந்தமான பல ஆதாரங்களை இவர் அமித்ஷாட்ட கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் ரைட்டு அவர் மாநில தலைவர்லேருந்து அவரை நீக்கின்னு தலைமை முடிவு எடுத்துச்சு அப்படிங்கிறது தான் பிஜேபி தலைவருடைய இன்னைக்கு தகவலாக இருக்குது. புரியுதுங்களா? அப்படி இருந்திருந்தா நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஒருவேளை நீக்கப்பட்ட அவர் ஒரு வாரத்துக்குள்ளே அவருக்கு ஈஸியாக ஒரு பதவி கொடுத்துருக்கலாம்.
பாஜக மாநில தேசிய தலைவர் நடந்திருந்தால் இந்நேரம் பண்ணியிருப்பாங்க அவருக்கு. ஆனா ஏன் ஒரு காலத்தை வந்து வேண்டும் என்று அவரை வந்து அவர் டைல்யூட் பண்றாங்க. ஏன்னா அண்ணாமலை தன்னை வந்து ஒரு தனி தலைவரா, அதாவது பிஜேபி தலைவரா இல்லை, அண்ணாமலை இருந்தாதான் பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னை ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஐபி ரிப்போர்ட். நேரத்துக்காக காத்திருக்கலாம், உரிய நேரம் வரும்பொழுது உரிய பதவி கொடுக்கலாம் என்று அமித்ஷா கருத்தில் வைத்திருக்கலாம். நாளைக்கே கிடைக்கலாம், இல்ல தினமலர் பொதுவா சொல்றேன், நாளைக்கே கிடைக்கலாம். ஆனா இதே காலதாமதம், இதே காலதாமதம். ஆக்சுவலா நீங்க வந்து அதிமுகவுடைய டிமாண்ட் தானே இது. அதிமுகவுடைய டிமாண்ட் கூட்டணி வைக்கணும்னா அண்ணாமலையை வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க உண்மையிலேயே நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா ரிசைன் பண்ணிட்டு வந்தவரை நீங்க நடத்தின முறை இது சரியில்லைல்ல. அண்ணாமலை தரப்புல நம்ம பேசி பார்ப்போம். அவர் சைட்ல இருந்து பாக்குறப்போ அவருக்கு உண்மையிலேயே பண்ணிருக்கணும், பண்ணல, அந்த வருத்தம். ஸோ அதனால ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறேன் நான் இது வந்து முழுக்க முழுக்க தொண்டு நிறுவனங்க. மெம்பர்ஸ் ஆரம்பிக்கிறோம், ஒருத்தர் ஒரு மெடிக்கலுக்கோ இல்லை வேற ஒரு விஷயங்களுக்காக நாங்கள்லாம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் அதை வந்து பெருசாக நினச்சிங்கன்னா என்ன அப்படின்னு அண்ணாமலை சொல்லலாம். ஆனால் இது செய்யக்கூடாது. ஆனால் இது வந்து அவருடைய பர்சனல் அஜெண்டாவாக தான். 100% நல்லா புரிஞ்சுங்க. பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரஜினியை போய் பார்த்தவர் அண்ணாமலை, புரியுதுங்களா? ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு தெரிஞ்சதுனால தான். பட் அவருடைய ரஜினியுடைய திட்டம் வந்து திடீர்னு டிராப் ஆயிடுச்சு பாதியில், புரியுதுங்களா? ஸோ அதனால என்ன பண்ணாரு, வேற வழி இல்லாமல் பிஜேபி போகுது. இப்போ கேட்டால் மோடி என்னுடைய மாடல், ரோல் மாடல், அதனால தான் போனேன் இப்போ சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற எதுக்கு ரஜினியை போய் பார்த்தாரு? ஸோ நீங்கள் ஒரு வழி இல்லாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போனார் பிஜேபி தன்னை சரியாக பயன்படுத்திக்கலன்னா தனி கட்சி ஆரம்பிக்க கண்டிப்பாக ஆரம்பிப்பாருங்கிறது என்னோட எண்ணம். அதற்கான எல்லா விஷயமும் அவர்கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டில் அது ஒரு 3-4 வருஷத்தில் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார், ஒரு தலைவர் ஆகிட்டார். நல்லா புரிஞ்சுங்க. கடந்த வாரத்தில் திருப்பூர் வந்த யார், டிடிவியும் அண்ணாமலையும் தனியாக கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. இதே என்ன சொல்கிறாங்க, அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடிக்கு எதிரான பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க டிஸ்கஷனுக்கு பிறகுதான் திரு டிடிவி அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. முதலமைச்சர் வேட்பாளர் வந்து தேர்தலுக்கு பிந்தி தான் நாங்கள் வந்து முடிவு செய்வோம் அப்படின்னு பேசுறாங்க. இல்லைங்க, இந்த குழப்பத்துக்குலாம் அவர் தான் காரணம். உட்காந்து பேசுறாங்க. உட்காந்து பேசுறப்போ என்ன ஒரு விஷயம், நீ எடப்பாடி மேல நம்பிக்கை இல்லைன்னா 2026க்கு அப்புறம் 2029 தான் பிஜேபியோட விஷன். 2029 கழட்டி விட்டாருன்னா 2026ல அண்ணா ஜெயிச்சிருதுங்க. அதிமுக ஜெயிச்சுட்டு உடனே பிஜேபி அவர் வந்து கழட்டி விட மாட்டார். யார் இதுதான் அண்ணாமலையோட விஷயம். அண்ணாமலை இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்க எல்லாத்துலயும் அவரை விட்டுட்டீங்கன்னா, நான் இதே மாதிரி தான் அவருக்கு உதவி பண்ணேன், கழட்டி விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ நீங்க அவரை வந்து, அதாவது எடப்பாடியை நீங்க பெரிய டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா 2029ல உங்களை கழட்டி விட்டுருவாரு. காங்கிரஸுக்கு 20 சீட்டு கூட கொடுப்பாரு அப்படின்ற ஒரு இதெல்லாம் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட் அண்ணாமலையோடைய எண்ணத்தை வந்து பிஜேபி தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க, புறந்தள்ளுது. ஸோ ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணாரு, ரைட்டு வேண்டாம், நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு டீம் இருக்கு, ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பண்ணிக்கலாம். என்ன பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அப்படி பண்ண முடியாது, அண்ணாமலையின் அன்பு கூட்டம்னு வைக்க முடியாதுன்னு வச்சுக்க. ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்புறம் அதை கட்சி ஆக்கலாம்ல. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி துவங்குறதுக்கு தான் இவ்வளோ ஆயத்த பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன சார் லாபம் கொடுக்கும் இதன் மூலியமாக? இப்போ பிஜேபியில் அவர் வந்து ஒரு தன்னிச்சான ஒரு தலைவராக அவர் உருவெடுத்து அந்த கட்சிக்கு அவர் வந்து ஒரு தொண்டு செஞ்சாதான் ஓரளவு அவருக்குன்னு ஒரு இது வரும். இப்போ அவர் தனித்து செயல்பட்டால் அது ஒரு தற்கொலைக்கு சமன் என்று சொல்லி அவருடைய நலன் விரும்பியாக இருக்கக்கூடிய ரவீந்திர துரைசாமி போன்றவர்கள், ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு பேட்டிகள்லையும் இந்த கேள்விகள் முன்வைக்கும் போது சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையை எடுப்பாரா? ஐபிஎஸ்ஸா இருந்தவர், காவல்துறை அதிகாரியாக இருந்தவர், இப்போ அடுத்த ப்ரொஃபஷனை மாத்திட்டாரு, அரசியல் தான் முடிவு பண்ணிட்டாரு. அரசியல் முடிவு பண்ணிட்டாரு. அரசியலில் சர்வைவ்னு நிறையா இருக்குங்க. நீங்கள் வெற்றியில் இருக்கிறவன் தான் அரசியல்வாதி சரியாக சக்ஸஸாக இருப்பாங்க. நீ இல்லைன்னா என்ன ஆகிடும், மக்கள் மறந்துடுவாங்கல்ல.
இதே மாதிரி போயிட்டு இருந்தால் அண்ணாமலைக்கு இன்னும் 2026 தேர்தல் வரைக்கும் இதே ஒரு சூழ்நிலை போனால் அண்ணாமலை மக்களை மறந்துடுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இப்போவே மறந்துட்டாங்க. அதுதான் நடந்துடும். நீங்கள் 2வது ஆரம்பத்தில் வந்த உடனே மாநில தலைவர் கொடுத்தாங்க, ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அவர் சொன்னதெல்லாம் கேட்டு தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஜெயிலில் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி ஒரு ஃப்ரீடமாக ஒரு நினச்சதெல்லாம் செஞ்ச ஒரு அண்ணாமலை திடீர்னு செல்வாக்கே இல்லாமல் செல்லா காசா சுற்றி எவ்வளோ நாள் வருவார் நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்று அரசியலை தொடர்ந்து போயிடணும், வேண்டான்னு முடிவு போகணும். இல்லைன்னா அவர் வேற மாதிரி முடிவு எடுத்தால்தான் அவர் தொடர்ந்து அரசியலில் இருக்க முடியும். பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு, இல்லை அண்ணாமலை இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகுறாரு, சரியா இருக்காது அப்படின்னு RSS கூப்பிட்டு சொல்லிடுச்சு. அதனால தான் அவர் கழட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பேசிக்கிறோம். இனிமே அவருக்கு எதிர்காலம் கிடையாதுன்னு அவர் நண்பர்கள் சொல்கிறாங்க. டெல்லி நண்பர்கள், பிஜேபியில் உள்ள தலைவர்கள் சொல்கிறாங்க. யாருக்கு? அண்ணாமலைக்கு. அண்ணாமலை என்ன பண்ணுவார்? இப்படியே இருப்பார். இன்னும் 20 வருஷம் இப்படியே ஓட்டிடுவார். அவர் முடிவு பண்ணுவார்ல, சரியா இருக்காது, நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கலாம். ஸோ அதனால நம்ம புறந்தள்ள முடியாது. இதை அண்ணாமலை தான் பதில் சொல்லணும் இந்த விஷயத்தில். ஏன்னா அண்ணாமலை அன்பு கூட்டம்ங்கிற அமைப்பு என்னது கிடையாது, நண்பர்கள் செய்தது தவறு அப்படின்னு அவர் சொல்லணும். இல்லை என்றால் இது ஏதோ ஒரு எண்ணத்தில் நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அடுத்த வருங்காலங்களிலோ எதிர்காலத்தில் இது ஒரு அரசியல் கட்சி ஆகிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு முன்னேற்பாடாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நிச்சயமா அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற அந்த ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறதாக டெல்லியிலே அதற்கு உறுப்பினர் சேர்க்கைகள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் சார்ந்து இப்படி ஒரு குரூப் விஷயத்தை அவர் உண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்த ஒரு புதிய கட்சிக்கான ஒரு ஆயத்த பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காருன்னு சொல்லி பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை எங்க நேர்களுக்கு பகிர்ந்தீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாமலை எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, பாஜக தலைமை அவரை அங்கீகரிக்கிறதா அல்லது கழட்டி விடுகிறதா என்பது பற்றி. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை பகிர்ந்து. நன்றி வைக்கும். நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.